Hello friends, good evening. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கரன்சி மார்க்கெட்டோடைய அவுட்லுக் பார்க்க போகிறோம். நேற்று முந்த நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸோட மூவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட்டி மச் வாலட்டைலாக இருந்தது. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ணலை, ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க ரேட்ஸை. இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நேற்று ஆஸ்திரேலியன் டாலர் மூவ் ஆச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் டாலர் மூவ்ஸுக்கு சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் தான் காரணம். ஏன்னா சைனாவும் ஆஸ்திரேலியாவும் ட்ரேடிங் பார்ட்னர்ஸு. ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் ஒரு எக்ஸ்போர்ட் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் வரும். அது கன்வெர்ட் ஆகும்போது ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இந்த கரன்சிஸ்லாம் மூவ் ஆகும். உங்களுக்கு கமோடிட்டி கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், நியூசிலாந்து டாலரு, அப்புறம் கெனடியன் டாலரு, இதெல்லாம் சைக்ளிக்கல் கரன்சிஸு. இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளிக்கல் கரன்சி. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மூவ்ஸ் இருந்தது. பட் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா யூரோ ஜோன்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கன்சூமர் சென்டிமெண்ட், ஜெர்மன் கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா வந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்தது உங்களுக்கு. அப்போனா கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெருசாக ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் இல்லை. ஆக்சுவலாக யூரோவை பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி ஸ்டேபிளாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து டேட்டா வந்தது. கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வந்தது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்தது யூஎஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரன்சிஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பவுண்ட் ஸ்டெர்லிங்லாம், அதாவது ஜிபிபி யூஎஸ்டிலாம் பார்த்திங்கன்னா 1.3317 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1.34 வரைக்கும் போச்சு நைட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்ஸ் இருந்தது. பட் இருந்தால் கூட டே ட்ரேடர்ஸால் ட்ரேட் பண்ண முடியல. இப்போ நான் கூட ட்ரேட் பண்ணி பார்த்தேன், லிக்விடிட்டி இல்லை. பிகாஸ் நான் லண்டன் செஷனில் பண்ணேன், யூஎஸ் செஷனில் நான் பண்ணலை. ஒருவேளை லிக்விடிட்டி இருந்திருக்கலாம். பட் ஒரு சாப்பியான கண்டிஷன்ஸ் தான் இருந்தது. பிகாஸ் அல்காரிதம்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க எதுவும் அவங்க பொசிஷன்ஸ் எடுத்து வச்சு பண்ணியிருக்கலாம். ஒரு ஆப்ஷன் மூவ்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு போயிருக்கலாம். இதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேட் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் நிறையா ஹிட் ஆகுது. நாங்கள் கோல்டு பண்ணலை. கோல்டோட மூவ்ஸ் பார்த்திங்கன்னா 2700 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. கோல்டு பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம அசட்ஸை எல்லா அசட்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி கரன்சியோட மூவ்ஸ் இருக்குன்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து ஜிடிபி டேட்டா வருது. ஏற்கனவே நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த ஜிடிபி டேட்டா தான் பார்த்திங்கன்னா ஒரு 3% அவங்க நாட்டில் யூஎஸில் க்ரோத் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த க்ரோத்து கொஞ்சம் கீழே குறைஞ்சதுன்னா உங்களுக்கு கரன்சி இன்னும் மூவ் ஆகும். அதாவது டாலருக்கு நிகராக யூரோவாக இருக்கட்டும், ஜிபிபியாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் டாலராக இருக்கட்டும், எல்லாமே மூவ் ஆகும் மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இதை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணணும். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஐ திங்க் 7:15 PM இந்தியன் டைம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கங்க. investing.comலையும் இருக்குது, நிறையா அதர் வெப்சைட்ஸ்லையும், எக்கனாமிக் கேலண்டர்லையும் இருக்குது. MT5 ட்ரேடர்லேயும் உங்களுக்கு இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஒரு சைட்லைன்ஸில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாப்பி கண்டிஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன் இருக்கும் போதோ, இல்லை ஒரு பிஹேவியரல் சென்டிமெண்ட்டை நெக்ஸ்ட்டு உருவாகிற வரைக்கும் ஒரு சாப்பி கண்டிஷன்ஸ் இருக்கும். மேலே போகும், கீழே வரும், அப்படியே ஒரு வாலட்டைலாக இருக்கும், லிக்விடிட்டி இருக்காது. இந்த கேண்டில்ஸ்லாம் விக் அதிகமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த அவுட்கம்மை பொறுத்து தான் நமக்கு தெரியும். இன்னும் ஃப்ரைடே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கோர் பிசி நம்பர்னு சொல்லுவாங்க. இது ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் அளவிடுறதுக்கு இந்த ஒரு நம்பரை பார்ப்பாங்க அவங்க. அதுவும் முக்கியமான ஒரு டேட்டா, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ் எலெக்ஷன்ஸ் இருக்கிறனால இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுடைய மத்திய வங்கி பார்த்திங்கன்னா வட்டி விகிதத்தை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் குறைக்க போகிறாங்கன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இதை நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ட் டேர்ம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவுட்லுக்கு. சைனாவுடைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ்ஸு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீஃப்ளேஷனாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அங்கே ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கிறனால சைனீஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் பார்த்திங்கன்னா பிபிஓசி அந்த பேங்க் பேர். அவங்க நிறையா வட்டி விகிதங்களை கட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பார்த்திங்கன்னா அந்த மத்திய வங்கியே ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. சைனீஸ் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ரேஞ்செலாம் போயிட்டுருக்கு, 6.97 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். பட் அதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொன்னேன். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இந்த நம்பர்ஸ் நாளைக்கு இருக்குன்னு பார்ப்போம். அது வரைக்கும் ட்ரேடர்ஸ் ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. லெவரேஜ் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய அவுட்லுக் கரெக்டாக இருந்தால் லெவரேஜ் கம்மியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ப்ராஃபிட் இருக்கும்.
ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ட்ரேடிங் சக்ஸஸ். தேங்க்யூ.